வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது சுவையான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு தான். ஸோ நான் அதுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதை முதல்ல ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி ஒரு நல்ல வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு குக்கரில் தண்ணி முங்குற அளவு ஊற்றி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 கப் வெல்லம் சேர்க்குறேன். 3/4 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், பதம் எதுவும் தேவை கிடையாது. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபில்டர் பண்ணி அதே பேனில் ஊற்றிருக்கேன். இப்போ அது நல்லா கொதித்து வருது. இப்போ வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, மூங்தால், அதையுமே இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ நான் பால் ஊற்றி இன்றைக்கி பண்ண போகிறேன், அதனால தான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் பால் ஊற்றலைன்னா இதை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 1.5லேருந்து 2 கப் வீதம் நான் பால் ஊற்றுறேன். ஸோ இப்போ பால் ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு. அடுத்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு நெய் போட்டு நெய்யில் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு, அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே நல்லா உப்பி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து தேங்காவை துருவி எடுத்துருக்கேன். துருவி எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த பாயசத்தில் கரைஞ்சிரும். அதனால் துருவி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதையுமே நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதை பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, தேங்காவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து பாயசம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த ஃப்ரை பண்ண கேஷ்யூ கோகனட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.